கைகே என்ற நாகப்பாம்பு 2 வரம் என்ற விஷத்தை கொட்ட தசரதன் என்ற யானை தலை சுற்றி கீழே விழுந்ததுன்னா கவி சக்கரவர்த்தி. நாகம் எனும் கொடியாள் தன் நாவில் இந்த சோகவிடம் தொடர துணுக்கம் எய்தா ஆகமடங்களும் வெந்தடிந்த வேடம் என்ன கீழே விழுந்தான். எழுந்திருப்பான், உட்காருவான், கீழே விழுவான், பெருளுவான். பெண்ணே, நான் எந்த அந்த புறத்தில் இருக்கிறேன் பெண்ணே? சம்பராசுர யுத்தத்திலே என்னை காப்பாற்றின கைகேயின் அந்த புறத்தில் தான் இருக்கிறேனா பிள்ளை? அன்றைய தினம் ஏன் என்னை காப்பாற்றினாய்? உன் மகன் பரதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பெண்ணே. கொள்ளான் நின் செய் அரசு. அண்ணான் கொண்டாலும் நல்லாது இந்த நானிலம் பரதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பெண்ணே. உன் உள்ளத்தை மாற்றிக்கொள். உனக்கு என்ன வேண்டும் கேள். கண்ணே வேண்டினும் இயக்கடவேன், உன் உள்ளேர் ஆவி வேண்டினும் இயக்கடவேன். கேட்க என் புத்திரியே, நான் சபையிலே 56 தேசத்து சக்கரவர்த்திகளுக்கு முன்னால் நாளைய தினம் ராமனுக்கு பட்டம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் பெண்ணே. உன் உள்ளத்தை மாற்றிக்கொள். உன் உள்ளத்தை கெடுத்தது யார் என்று சொல். தலையை எடுத்து விடுகிறேன் என்றான். நாதா, கொடுக்க முடிந்தால் கொடுங்கள். ஹரிச்சந்திரன் பரம்பரையில் வந்தேன் என்று மாறுதட்டி கொள்ளாதீர்கள். நான் உயிரை விட்டு விடுவேன் என்றான். பார்த்தான். உனக்கு எங்கேடி 2 வரம் தருகிறேன் என்று சொன்னேன் என்று பொய் சொல்லி விடலாமா என்று பார்த்தான். ஐயோ, ஹரிச்சந்திரன் பரம்பரையில் வந்து விட்டு பொய் பேசக்கூடாது என பார்த்தவன் இவளை கொன்று விடலாமா என்று உடைவாளை உருவினான். உருவிய உடைவாளை தூக்கி எறிந்தான். இவள் உள்ளத்தை மாற்றுவதற்கு என்ன வழி என பார்த்தான். தலையிலே இருந்த கிரீடத்தை தூக்கி போட்டான். தன் மனைவி என்று பாராமல் இவள் காலை பிடித்து கெஞ்சுவதை தவிர வேறு வழி இல்லை என்று நெடிய மாலை போல் இருக்கிற சக்கரவர்த்தி அந்த கைகையின் காலை பிடித்து கெஞ்ச வேண்டியதுதான் என்று துடித்து கீழே விழுந்தான். பெண்ணே, 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 நீ யார் உள்ளத்தை நோகடித்து பேசுகிறாய்? அன்றைய தினம் சம்பராசுர யுத்தத்திலே என்னை காப்பாற்றினாயே, ஏன் காப்பாற்றினாய் பெண்ணே? அன்றே என் உயிர் போயிருக்கலாம் பெண்ணே. இன்றைய தினம் 56 தேசத்து சக்கரவர்த்திகளுக்கு முன்னால் பீடு நடை போட்டு பேசி இருக்கிறேன் பெண்ணே. அவள் எழுந்திருந்து போவாள். தொடர்ந்து போய் அவள் காலை பிடித்து கொண்டு கதறினான். கைகேயி, கைகேயி, உன் உள்ளத்தை மாற்றியது யார் கைகேயி? என்னை புரிந்து கொள் கைகேயி. ஏன் என்னை அன்றைய தினம் காப்பாற்றினாய், இன்று உயிரை எடுக்கிறாய் பெண்ணே என்று நெடுஞ்சான் கிடையாக அவள் காலிலே விழுந்து கைகேயி, என் மனதிலே புண்படுத்தாதே கைகேயி.